ஆக்ட்ரஸ் மேகா ஆகாஷ்க்கு ரீசெண்டா தன்னுடைய நீண்ட நாள் காதலர் கூட திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஆக்டிங்ல வெளிவந்து ஹிட்டான பேட்ட படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் மேகா ஆகாஷ். இதை தொடர்ந்து ஆக்டர் சிம்பு கூட சேர்ந்து வந்தா ராஜாவா தான் வருவேன் மற்றும் ஆக்டர் தனுஷ் கூட சேர்ந்து என்னை நோக்கி பாயும் தோட்டா படங்கள்ல நடிச்சது மூலமா பலருக்கும் பரிச்சயமான ஒரு முகமா மாறி இருந்தாங்க. இருந்தாலும் இவங்க ஹீரோயினா நடிச்ச தமிழ் படங்கள் பெருசா போகாததுனால ஹிந்தி தெலுங்கு படங்கள் எல்லாம் நடிக்க போயிட்டு திருப்பியும் தமிழ்ல வந்து சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும் சபாநாயகன் மற்றும் வடக்கப்பட்டி ராமசாமி படங்கள் எல்லாம் நடிச்சாங்க. சொல்ல போனா ரீசெண்டா கூட ஆக்டர் விஜய் ஆண்டனி கூட சேர்ந்து மழை பிடிக்காத மனிதன் படத்துல கூட நடிச்சிருந்தாங்க. பட் இவங்க நல்லா நடிச்சோம். இவங்க நடிச்ச எந்த ஒரு படமும் இவங்களுக்கு பெருசா கை கொடுக்காததுனால இவங்க ஒரு அண்டர் ரேட்டடான ஹீரோயினா தான் தமிழ் சினிமால பார்க்கப்படுறாங்க. இருந்தாலுமே இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் எப்பவுமே இருக்கதான் செய்றாங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் மேகா ஆகாஷ்க்கும் அவங்க ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு வந்து அவங்களுடைய லவ்வர் சாய் விஷ்ணுன்றவருக்கும் நேத்து கேரளால ரொம்ப சிம்பிளான முறையில திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்களுடைய இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் மட்டுமே கலந்துகிட்டு இவங்கள வாழ்த்திருக்காங்க. இதை தொடர்ந்து ரீசெண்டா ஆக்ட்ரஸ் மேகா ஆகாஷ் தன்னுடைய என்கேஜ்மெண்ட் போட்டோஸை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி என்னுடைய விருப்பம் உண்மையாகிருச்சு, இதுக்கப்புறம் என்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் சிரிப்பு எல்லாமே இவர்தான் கேப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய இந்த என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் சோசியல் மீடியால வைரலானதை தொடர்ந்து செலிபிரிட்டிஸ் மற்றும் ஃபேன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. சோ தமிழ் கலாட்டா டீம் சார்பா ஆக்ட்ரஸ் மேகா ஆகாஷ்க்கும் சாய் விஷ்ணு அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.